பகுதி 1. சேர நாட்டின் அரசன் செங்குட்டுவன் மன்னனாக போர் புரிவது, நாடுகளை பிடிப்பது, போர் பயிற்சிகளில் நிபுணத்துவம் பெறுவது என்பதில் மட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்காமல் இதர கலைகளையும் ரசித்தான். ஆடல், பாடல், கவிதைகளில் லயித்தான். குறிப்பாக எளிய மக்களின் கலைகளிலும் பண்பாட்டு கூறுகளிலும் அவனுக்கு அலாதி பிரியம். ஒரு நாள் அரண்மனையில் இருந்த தனது படைகளோடும் பாதுகாப்பு அதிகாரிகளோடும் வெளியில் வந்திருந்தான் செங்குட்டுவன். பரிவாரங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் முகாமிட மலைகள் சூழ்ந்த காட்டுப்பகுதிகளில் இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருந்தான். காட்டில் பூச்சிகளும் பச்சைகளும் எழுப்பும் இனிய சங்கீதங்களும், இலைகள் காற்றுக்கு இசைவாய் எழுப்பும் ரீங்காரங்களும், இதமான சூரிய வெளிச்சமும், நாசிகளை புத்துணர்வு கொள்ளச் செய்யும் புற்களின் பச்சை வாசனையிலும் தன்னை மறந்தான் செங்குட்டுவன். இயற்கைதான் எவ்வளவு பேரழகு கொண்டது என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அடிமேல் அடி எடுத்து வைத்தான். அப்போதுதான் அந்த சத்தம், காதுக்கு இனிமையான அந்த பாடல் சத்தம் கேட்டது. ஒரு கணம் அப்படியே நின்றான். அந்த இசை அவனை சுண்டி இழுத்தது. அப்படியே குத்திட்டு நின்றவன் தொடர்ந்து பாடல் வந்த திசையை நோக்கி திரும்பி ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக கவனித்தான். மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடல்தான் அது என்பதை சேரன் செங்குட்டுவன் உணர்ந்து கொள்ள வெகுநேரம் பிடிக்கவில்லை. இந்த ரம்மியமான இயற்கை சூழலில் இனிமையாக ஒலித்த அந்த பாடல் அவனை மெய் சிலிர்க்க வைத்தது. அந்த பாடல் அவனுக்கு இனிமையாக தெரிந்ததற்கு காரணம் அதில் சொல்லப்பட்ட கருத்து, அதன் பொருள். அந்த பொருளின் மையமாக இருந்தது ஒரு பெண், கண்ணகி என்னும் பெண். அவளின் புகழைத்தான் எளிய மக்கள் குரவை குத்து பாடலாக இசைத்தார்கள். அவளை கற்பு கரசியாக, தீர்க்கமிக்க வீர மங்கையாக, கடவுளாக பாவித்தது அந்த பாடல். அங்கு இசையில் சொக்கியபடி தன் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தடைந்தான் செங்குட்டுவன். அங்கே சீத்தலை சாத்தனார் அமர்ந்திருந்தார். மன்னர் தன்னை மறந்து வருவதை பார்த்து கேட்டார். என்ன மன்னா, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? சாத்தனார் அவர்களே, அந்த பாடல் உங்களுக்கும் கேட்டதா? மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடல்தானே? ஆமாம், அதேதான். கேட்டது மன்னா. அதில் எது உங்களை கவர்ந்தது? அதில் எது கவராது சாத்தனாரே. ஆனால் எல்லாவற்றையும் விட அந்த பாடலில் சொல்லப்படும் பெண்ணை பற்றித்தான் எனது சிந்தனை முழுவதும் நிறைந்திருக்கிறது. அப்படியா? கண்ணகி என்னும் அந்த பெண் உண்மையில் வாழ்ந்தாளா? அவர்கள் சொல்லும் அத்தனை சிறப்பும் அந்த பெண்ணுக்கு, தெய்வமாக மாற்றப்பட்டுள்ள அந்த நங்கைக்கு இருந்தனவா? மன்னா, கண்ணகி என்னும் பெண் உண்மையிலேயே இந்த பூ உலகில் வாழ்ந்தவள்தான். அப்படியா? அவளை பற்றி தெரிந்து கொள்ள பேராவல் மேல் எழுகிறது. அவரை பற்றி முழுமையாக சொல்லுங்களேன் சாத்தனாரே. சீத்தலை சாத்தனார் கண்ணகியின் கதையை ஆரம்பித்து சொல்ல முற்பட்ட போது, எந்த மலைவாழ் மக்களின் குரவை குத்து பாடலை கேட்டு மன்னன் செங்குட்டுவன் சிலிர்த்துக் கொண்டிருந்தானோ அவர்களே அவனை காண வந்திருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்றான் மன்னன். வாருங்கள், அனைவரும் நலமா என கேட்டு வந்தவர்களை உபசரித்தான் அரசன். மன்னா, நம் நாட்டில் உங்களின் நல்லாட்சியால் நன்றாக மழை பொழிகிறது. அனைத்து வளங்களையும் பெற்று மக்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறார்கள். நாங்களும் நன்றாக இருக்கிறோம் என கூறி மலைக்காடுகளில் மட்டுமே கிடைக்கும் வகை வகையான பொருட்களை மன்னர் முன்னர் அன்பளிப்பாக அடுக்கினார்கள் அம்மக்கள். நீங்கள் என்னை பார்க்க வந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாமா என்றான் சேரவன். மன்னா, நாங்கள் வணங்கும் இந்த காட்டின் ஒரு மரத்துக்கு அடியில் சோகமே ஒருவன கண்ணகி என்னும் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் எங்களிடத்தில் தனது வாழ்க்கையில் நடந்தவற்றை சொன்னாள். அதை கேட்டதிலிருந்து எங்கள் பெண்கள் அவள் மீது பக்தி கொண்டு விட்டார்கள். அவளை தெய்வத்துக்கு நிகராக நினைத்து வணங்கினார்கள். ஆனால் அனைத்தையும் சொல்லி முடித்த அந்த பெண் விண்ணுலகம் நோக்கி சென்று விட்டாள் என அதிசய கதை ஒன்றை சொல்லி முடித்தார்கள். எந்த கண்ணகியை பற்றி சீத்தலை சாத்தனாரோடு சேரன் விவாதித்துக் கொண்டிருந்தானோ அதே கண்ணகியை பற்றி மலைவாழ் மக்கள் பேசியதும் அவர்கள் சொன்ன அதிசய கதையும் மன்னனை ஆச்சரியப்படுத்தியது. குழப்பத்திற்கும் உள்ளானான். அவனது குழப்பங்களை தீர்க்கும் வகையில் கண்ணகியின் கதையை சற்று மேலோட்டமாக சொன்னார் சாத்தனார். அப்போது செங்குட்டுவனின் மனைவியான ராணியும் உடனிருந்தாள். கண்ணகி கதையில் வரும் கோப்பெருந்தேவியை அரசன் புகழ்ந்தபோது கண்ணகிக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொன்னாள் ராணி. இருவருக்கும் கண்ணகி மேல் பக்தி கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த மகா பெண்ணுக்கு, வாழ்ந்து மறைந்த தெய்வத்திற்கு ஆலயம் அமைத்தால் என்ன என்கிற எண்ணம் இருவருக்கும் ஒரு சேர அமைந்தது. இறுதியாக கண்ணகிக்கு மிகச்சிறந்த கோயிலை கட்ட முடிவெடுத்தான் செங்குட்டுவன். கற்பில் சிறந்த கண்ணகிக்கு சாதாரண கல் கொண்டு ஆலயம் கட்டக்கூடாது, விண்போற்றும் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து சிலை வடிக்க வேண்டும் என்று விரும்பினான் செங்குட்டுவன். உடனடியாக வடக்கு நோக்கி புறப்பட படைகளை திரட்டச் சொன்னான். கண்ணகியின் கோயிலுக்காக இமயம் நோக்கி பெரும் படையோடு சென்ற சேரன் செங்குட்டுவனுக்கு இன்னொரு திட்டமும் இருந்தது. செங்குட்டுவன் பயணம் செய்ய ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் பல நாட்டு அரசர்களும் நட்பு ரீதியாக பங்கேற்ற ஒரு மாபெரும் விருந்து நடந்தது. அதில் செங்குட்டுவனும் கலந்து கொண்டான். அதில் விசயன் மற்றும் கனகன் என்ற இருவர் தமிழ் மன்னர்களை அவதூறாக பேசினர்.
கேலி செய்து எள்ளி நகையாடினர். இது செங்குட்டுவன் நெஞ்சில் முள்ளாக தைத்தது. விசயன் மற்றும் கனகன் ஆகிய இருவரும் தங்கள் வரம்பு மீறிய பேச்சுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தான் சேரன். தற்போது கண்ணகியின் கோயிலுக்காக கல்லெடுக்கச் செல்லும் போது இமயத்தில் சரியான பாறையை தேர்வு செய்த பின்னர் அதை விசயன் மற்றும் கனகன் ஆகியோரது தலையில் வைத்தே நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டான். நினைத்ததை சாதித்தான். சேரன் செங்குட்டுவன் பெரும் படையோடு தங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க வருவதை கனகனும் விசயனும் தெரிந்து கொண்டனர். இருதரப்புக்கும் இடையில் கடும் யுத்தம் பிடித்தது. இறுதியில் சேரனின் கொடியே உயரப் பறந்தது. போருக்கு பின்னர் இமயத்துக்கு சென்ற சேரன் கண்ணகியின் சிலையை வடிக்க சரியான கல்லை எடுப்பித்தான். அதை கனகன் மற்றும் விசயனின் தலைகளில் சுமத்தினான். அவர்களே சேரநாடு வரை அதை கொண்டு வரும்படியும் செய்தான். போர் மற்றும் பெரும் பயணம் முடிந்து முகாமிட்டிருந்தான் சேரன். அப்போது முக்காலமும் அறிந்த மறையோன் மாடலன் என்பவர் மன்னனை பார்க்க வந்திருந்தார். அவரின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த செங்குட்டுவன் வரவேற்று நன்கு உபசரித்தான். மறையோன் மாடலன் கண்ணகி கோயிலுக்கும் கனகன் விசயன் வீழ்ச்சிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு புதிய செய்தியை சொன்னார். முக்காலமும் அறிந்த அவரிடம் அதை விளக்கிச் சொல்லும்படி கேட்டான் சேரன். கண்ணகியின் கதையை முதலில் இருந்து ஆரம்பித்தார் மறையோன் மாடலன்.